கட்சி ஒன்றும் பெண்களை போற்றுகின்ற கட்சி அல்ல, பெண்களை வணங்குகிற கட்சி இல்லை, பெண்களுக்காக பாடுபடுற. ஆனால் ஓட்டு வரணும், அதுக்கு என்ன வேணா பண்ணு. ஆக இந்த விஷயத்தை நம்ம பொது வெளியில் விவாதிக்கிறது சரியில்லை, ரெண்டு பேருடைய தனிப்பட்ட ப்ரைவேட் லைஃப். ஆனால் பிகாஸ் விஜய் இஸ் ஏ பொலிட்டிக்கல் லீடர், எமர்ஜிங் பொலிட்டிக்கல் லீடர், அண்ட் இஸ் பார்ட்டி இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் டே பை டே, அதில் அரசியல் இருக்கிறத நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. இதனுடைய பின்னணியில் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குதுங்க. அரசியல் இல்லைன்றவன் ஏமாத்துறான். நீங்கள் பேசுகிற பேச்சில், நான் பேசுகிற பேச்சில், நாம் வாங்குகிற அரிசியில், நாம் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸில், எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அரசியல் இல்லை என்பவன் அயோக்கியன். புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அப்போ இந்த நிகழ்ச்சி நேற்றுலேருந்து இன்றைக்கி இணையத்தில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதில் அரசியலே இல்லைங்க, அது ஏதோ ரெண்டு பேருக்கு பிரச்சனைங்க, அவர் ஏதோ இதுங்க. விஜய் கேரக்டர் மேலே எனக்கு இன்னும் முழுமையான நம்பிக்கை. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும். அச்சா, ரெண்டாவது இல்லை அவர் இருந்த துறை அப்படி, அந்த துறையிலிருந்து இவ்வளவு கெட்ட பேர் எதுவும் இல்லாமல் வெளியே வந்திருக்கிறாருன்னா, தீயில மூழ்கி வரா மாதிரி, தீ குளிச்சுட்டு வரா மாதிரி கண் முன்னால் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். அதில் இல்லாத அரசியலில் இருக்கிற ஆளுங்களே நம்ம பார்க்குறோம். நான் தான் சொன்னேன், மனைவி, துணைவி, இணைவி. முரசொலியில் முதல் பக்கத்தில் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, கலைஞர் அவர்கள் மனைவியுடன் ஒருத்தர் பேரை போட்டு, 4வது பக்கத்தில் கலைஞர் அவர்கள் துணைவியுடன் பேர் போட்டு வரோம். இப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கி பெண்களுக்காகவும் எல்லாரும் ஏகபத்தினி விரதங்கள் தான். அப்புறம் நமக்கு ரொம்ப வாயில் தப்பாக வந்துடும்னு பார்க்குறேன். அதாவது விஜயினுடைய கேரக்டரை பற்றி இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு, விஜய் தவறான நடவடிக்கையில் இருக்கார். இப்போ உங்களுக்கெல்லாம் ஏதாவது யோக்கியதை இருக்கா? கண்ணாடி வீட்டில் இருந்துட்டு கல் எறியாதீர்கள். யார் பாலிடால் குடித்தது, யார் டிவி ரிப்போர்ட்டரை துரத்துந்து, ஃபாத்திமா பாபு, இதெல்லாம் நமக்கு மறந்து போச்சா? அதனால் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி யாரும் யாருக்கும் பாடம் எடுக்க வேணாம். அது அந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட ப்ரைவேட் இஷ்யூ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 48 வருஷம் ஆகுது. நானும் என் ஒய்ஃபும் எவ்வளோ விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் யூனியனில் வேலை செய்கிறது, அரசியலில் இருக்கிறதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. ஸோ அதுக்காக என்னுடைய பேஷனை நான் விட்டுற முடியாது இல்லையா? அப்போ அதுக்காக நம்ம டைவர்ஸ் பண்ணிட முடியுமாண்ணா? அதுபோல் சந்தேகம் என்பது ஒரு மோசமான வியாதிங்க. அதுவும் பெண்களுக்கு அது வந்துடுச்சுன்னா, கணவன் மேலே அது வரக்கூடாது.